நான் அதிமுகவுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். ஆனால் இப்போ நான் அதிமுக இல்லை, அதிமுக ஆதரவாளர். இதில் தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவருடைய வருகை பெரிய தாக்கத்தை உண்டாகும். அதுவே இளைஞர்கள் மத்தியில், உங்களை போன்ற இளம் பெண்கள் மத்தியில், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் மத்தியில். இப்போ சமூக வலைதளங்கள் கட்டமைக்கிற அந்த பிம்பத்திற்கும் அரசியல் விமர்சகர்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கும் எதிரான ஒரு முடிவு தான் தேர்தல் கொடுக்க போகுது அப்படின்னு. அதாவது இப்போ நீங்க அரசியல் விமர்சகர்களோட கருத்துக்கு எதிராக ஒண்ணு நடக்க போகுதுன்னு சொன்னது அது விஜய் அவர்களின் வெற்றி தான் அப்படின்னு. ஆனா அவர் என்ன தாக்கத்தை சொல்கிறார், என்ன அரசியல் முன்னெடுப்பு எடுக்கிறார், மக்களுக்கு தேர்தல் வாக்குறுதி என்ன கொண்டு வர போறார்? யூதமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அதிமுகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீதர் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழக அரசியல் களம் தேர்தல் களத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதில் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தேர்தலுக்கான பணிகளை ரொம்ப தீவிரமாக செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் கூட்டணிகள் எந்த கட்சியோட கூட்டணி வைக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் அதிகரிச்சிருக்க நிலையில் அதிமுகவோட கூட்டணி மட்டும் இன்னும் இழுபறியிலேயே இருக்குது. இந்த அதிமுகவோட அந்த மெகா கூட்டணி எந்த அளவில் அந்த திட்டங்கள் இருக்குது அப்படின்றது குறித்து பகிர்ந்துக்கோங்க சார். அதாவது நான் அதிமுகவுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். ஆனால் இப்போ நான் அதிமுக இல்லை, அதிமுக ஆதரவாளர். நான் தனியாக ஒரு கட்சி, திராவிட முற்போக்கு மக்கள் கட்சின்னு தனியாக எலெக்ஷன் கமிஷனில் ரெஜிஸ்டர் பண்ணி அந்த கட்சி வச்சுருக்கேன். இப்போ நான் அரசியல் விமர்சகராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக களம் கொண்டிருக்கிறேன். நீங்கள் கேட்ட கேள்விக்கு இப்போ வரும்போது 2026 சட்டமன்ற தேர்தல் இதுவரை கண்டிராத ஒரு தேர்தலாக, தமிழகத்தில் ஒரு வித்தியாசமான தேர்தலாக, ஒரு எதிர்பார்ப்பை தூண்டுகின்ற பொதுமக்களுக்கும் வாக்காளர்களுக்கும் அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் சேர்ந்தே இருக்கும். அதற்கும் மேலாக பத்திரிகை துறையில் உள்ள நண்பர்கள் போடுகின்ற கணக்குகளை எல்லாம் முறியடிக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்கும். எல்லா விமர்சகர்களோட கருத்துக்கு எதிராக ஒரு ஏன் அப்படின்னா இந்த சமூக ஊடகங்கள், சோசியல் மீடியா தாக்கத்தில் இப்போ எல்லாரும் கிராமத்தில் கூட ஒரு சின்ன ஒரு சாதாரண ஒரு வீட்டில் இருக்கவங்களுக்கு கூட இப்போ அரசியல் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்குது. அரசியலை பற்றி ஒரு 24 மணி நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் அரசியலை பற்றி அந்த வாசகர்களோ சரி, அல்லது சமூக ஊடகத்தில் பார்க்குறவங்களோ சரி, இந்த யூடியூப் பார்க்குறவங்களோ சரி, அல்லது இந்த செல்ஃபோனை பார்க்குறவங்களோ சரி, அதை கவனிக்கிறாங்க. ஸோ இப்போது அரசியல் வாக்காளர்களுக்கு நன்றாக புரிய தொடங்கியிருக்கிறது. இப்போ சமூக வலைதளங்கள் கட்டமைக்கிற அந்த பிம்பத்திற்கும் அரசியல் விமர்சகர்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கும் எதிரான ஒரு முடிவு தான் தேர்தல் கொடுக்க போகுது அப்படின்னு. அதாவது நீங்கள் என்னென்ன சமூக ஊடகங்களில் சொல்கிறீங்களோ, இந்த செய்தி பூரா சிந்தாமல் சிதறாமல் அந்த நுகர்வோருக்கு போகுது, வாக்காளர்களுக்கு போகுது, கிராமத்திலேருந்து குடிசை பகுதியிலேருந்து எல்லாருக்கும் போகுது. அவங்க அதை கிரகிக்கிறாங்க, எப்படி இருக்கணும் தேர்தல் அப்படின்றாங்க. இதில் தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவருடைய வருகை பெரிய தாக்கத்தை உண்டாக்குது. அதுவே இளைஞர்கள் மத்தியில், உங்களை போன்ற இளம் பெண்கள் மத்தியில், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் மத்தியில் பெரிய தாக்கத்தை எடுத்துருக்கும். அவர் என்ன பண்ண போகிறாரோ அப்படிங்கிற போது எல்லா அரசியல் கட்சிகளும் விஜய் அவர்களை பார்த்து பதறாங்க. அதே ஆளுங்கட்சி பதறது ரொம்ப. நீங்க அரசியல் விமர்சகர்களோட கருத்துக்கு எதிராக ஒண்ணு நடக்க போகுதுன்னு சொன்னது அது விஜய் அவர்களின் வெற்றி தான் அப்படின்னு. ஆனா அவர் என்ன தாக்கத்தை சொல்கிறார், என்ன அரசியல் முன்னெடுப்பு எடுக்கிறார், மக்களுக்கு தேர்தல் வாக்குறுதி என்ன கொண்டு வர போறார், அது நான் நினைக்கிறேன், என்னுடைய கணிப்பு. நான் 40 வருஷம் அரசியலில் இருக்கும்போது அவருடைய போக்கு, அவருடைய ஸ்ட்ராட்டஜி, அவருடைய பேங்க், அவருடைய எடுத்து வைக்கிற அந்த விவாதங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு தமிழ்நாடு மாடல், ஒரு புது மாடல் அரசியலை கொண்டு வருவார்னு நினைக்கிறேன். நீங்க கூட சமீபத்தில் பல விவாதங்கள்ல பேசும்பொழுது அதிமுக தாவேக கூட்டணி அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிங்க. இது யதார்த்தம். எப்படின்னா ஆளுங்கட்சி ஏற்கனவே ஒரு கூட்டணி வச்சிருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் கூட்டணி அது இன்டாக்டாக இருக்கு. இப்போ சின்ன மனம் கிடக்கு. என்னதான் வீரவேசனம் பேசினாலும்
திமுக கூட்டணியை நீங்கள் முறியடிச்சிட்டு ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் அதற்கு நிகரான ஒரு கூட்டணி அமைக்கணும். ஆனா அதற்கு நிகரான ஒரு எதிர்க்கட்சியாவே வந்து அதிமுக செயல்படலை அப்படின்ற ஒரு விமர்சனங்கள் இருக்குல்ல சார். அரசியல் கட்சிகளை வந்து ஒவ்வொருத்தரும் செயல்படுதா அல்லது மைனஸ் என்ன பிரச்சனைன்னு சொல்கிறது தான் அரசியல் களம். உங்களுக்கு என்ன மைனஸ் இருக்குது அதை நான் எக்ஸ்போஸ் பண்ணுறது என்னுடைய வேலை. எனக்கு என்ன மைனஸ் இருக்குது அரசியலில் அதை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுறது தான் உங்கள் அரசியல் கட்சியுடைய வேலை. ஸோ இதெல்லாம் வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து இதில் இந்த ரேஷனலை அனலைஸ் பண்ணுறாங்க வாக்காளர்கள். எது கரெக்டு, எல்லாரும் இப்படி தான், ஆனால் எது பெட்ரு அப்படிங்கிற நிலை மாறி ஏன் ஒரு மாற்றம் வரக்கூடாது, ஒரு கூட்டணி இப்படி இருக்கக்கூடாது. அப்போ அந்த திமுக கூட்டணி கட்சிகளுக்கு எதிரான ஒரு கூட்டணி எப்படி வைக்கணும், அப்போ அடுத்த பெரிய கட்சி எது, அண்ணா திமுக, அவருடைய தலைமையில் எப்படி கூட்டணி அமைக்கலாம். அப்போ இதில் விஜய் அவர்களுடைய பங்கு என்ன. அப்போ எல்லாம் என்ன நான் கேட்குறதுல எல்லாம் சும்மா நான் ஜென்ரலாக கேட்கும்போது எல்லாத்தையும் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, சார் அண்ணா திமுகவும் விஜயம் சேர்த்துட்டாங்கன்னா ஆட்சி சார், ஆட்சி மாற்றம் கன்ஃபார்ம் சார் இப்படின்னு சாதாரண மக்கள் சொல்கிறாங்க. அரசியல் இப்போ தான் அரிச்சோடி தெரிஞ்சவங்க கூட சொல்கிறாங்க. ஆனால் இதை நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. இதை வந்து உதறி தள்ளக்கூடிய யோசிக்க வேண்டியது. அதனால தான் நான் பேட்டியில் சொல்கிறேன், திமுகவுக்கு எதிரான ஒரு கூட்டணியை தேர்தல் கூட்டணியை அமைக்கும் போது அதில் விஜயையும் சேர்த்துக்கணும். விஜய் மிகப்பெரிய விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய பங்கு மிகப்பெரிய பங்காக இருக்கணும். பண்ணிங்கன்னா எப்போவுமே நமக்கு வந்து ஓட்டு போடும்போது 65% 70% ஓட்டு போகும், 30% ஓட்டு வாக்குச்சாவடிக்கே வரமாட்டாங்க. இந்த 30%ல் 20% ஓட்டை இழுத்துட்டு வரணும் ஓட்டுக்கு. அந்த ஓட்டு வந்து எந்த கட்சியும் சாராத வாக்காளர்கள், எந்த யாருக்கும் அசூரன்ஸ் கொடுக்காத வாக்காளர்கள். அந்த ஓட்டை எப்படி கன்சால்டேட் பண்ணுறது, இதை எந்த கூட்டணி கன்சால்டேட் பண்ணுதோ அது வெற்றி அடைஞ்சு. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய கருத்து என்னவா இருக்குன்னா, எங்கள் கிட்ட கூட்டணி வரவங்களுக்கு நாங்கள் அதிகார பகிர்வு கொடுக்குறோம், கூட்டணி கதவு திறந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க யாரோடையும் கூட்டணிக்கு போகிறதுக்கான எந்த காரணிகளும் இல்லாத நிலையில் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த கருத்து எப்படி சாத்தியமாகும் சார்? ஒரு கருத்து அவருடைய விஜய் அவருடைய கருத்து வந்து அதிகார பகிர்வுங்கிறது இப்போ எல்லாம் வரவேற்கிறாங்க. அரசியல் கட்சி மட்டும் இல்லை, வாக்காளர் மத்தியில் இந்த பேச்சு இருக்கு. அதிகார பகிர்வு போது அவரோட வந்து சேர்றவங்களுக்கு தான் அதிகார பகிர்வு. விஜய் அவர்கள் சொன்ன ஒரு கருத்து வந்து நல்ல ரீச் ஆயிருக்கு வாக்காளர்கள்ட்ட. அதிகார பகிர்வு, கூட்டாட்சி, நீங்க வந்தீங்கன்னா நான் கூட்டணியில் ஆட்சி இருந்தேன் உங்களுக்கு அழைப்பு விடுக்கும் விதத்துல தான். அந்த விதத்துல வந்து யாருமே புதுசா தொடங்கும் போது நான் கட்சியா இருக்கணும், நான் முதலமைச்சர் ஆகணும், நான் தான் ஆட்சி அமைக்கணும், 35 அமைச்சர்களும் என் கட்சியில் தான் இருக்கணும் தான் சொல்லுவாங்க, அப்படிதான் சொல்லி வருவாங்க. ஆனால் இவர் விஜய் அவர்கள் இதுதான் யதார்த்தங்கிறது. எப்பவுமே ஒரு யதார்த்தமும் மக்களுடைய வாக்காளர்களுடைய அன்றைய சூழ்நிலைக்கு ஏற்ப, அது மருத்துவத்தில் சொல்லுவாங்க ரிசப்டார்னு சொல்லுவாங்க. ஒரு பொருள் கொடுத்தோம்னா அதை இன்னொரு பொருளோடு சேர்ந்து ஒட்டணும், அது பிரிக்க முடியாத அளவுக்கு லாக் ஆகணும். அந்த மாதிரி இந்த மக்களுடைய எண்ணங்களை அறிந்து புரிந்து ஒரு கூட்டணி ஆட்சி, அதிகார பகிர்வு யாருக்கு, அதாவது சோசியாலஜியில் சொல்லுவாங்க இட் ஷுட் ரீச் டு தி அன்ரீச்ட், அதாவது யாருக்கு கிடைக்கவில்லையோ அவர்களுக்கு கிடைக்கணும். அதுதான் தாரகம். அரசியலுடைய நட்சலே அதுதான். மக்களாட்சி தத்துவத்தில் அரசியலில் ஒரு அரசியல் அமைப்பு ஒரு மக்களாட்சி தத்துவத்தில் மக்களின் ஆட்சி நடக்கணும்னா அது யாருக்கு அந்த கிடைக்கலையோ அவங்களுக்கு அது கிடைக்கணும்.